காதலாகி கசிந்து என்ற பதிகம் கௌசிகம் என்கின்ற பணிதான் அமைந்திருக்கிறது. கௌசிகம் என்பது பைரவி என்கின்ற ராகம். இது நமக்கு தெரியும். வாழ்க அந்தனர் வானவர் ஆணிடம் அந்த பாட்டு இருக்கு. வாழ்க கந்தனர் நம்ம பாட்டு பதிகம் எல்லாருக்குமே இந்த பதிகம் தெரியும். இப்போ காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படிதான் பாடுறோம். அதனால இதை பாடி காமிக்க வேணாம்னு நினைக்கிறேன். அதனால பதிகத்துக்கு நேராக போவோம். காதல் ஆகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயனார். இதுல இந்த பாட்டுல விசேஷம்னா இந்த முதல் பாட்டுல திருவைந்தெழுத்தை எப்படி ஓத வேண்டும் என்று சொல்லுகிறார். திருவைந்தெழுத்தை எப்படி ஓதினால் அது பயன் கொடுக்குங்கிற சொல்லுகிறார். திருவைந்தெழுத்து அபுத்திபூர்வமாக சொன்னாலும் புத்திபூர்வமாக சொன்னாலும் பயன் கொடுக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. வல்லார் ஒருவர் கைமுயன்று எறியணும், நல்லான் ஒருவன் கைமுயன்று எறியணும், மாட்டா ஒருவன் வாழாயிரனும், நிலத்தில் விழா கல்லே போல நிலத்தில் விழா நீ நாமன் வாங்கிட்டார்னார் பட்னத்சாமி. அதனால எப்படி தெரிந்து சொன்னாலும் தெரியாம சொன்னாலும் திருவைந்தெழுத்து என்ன சொன்னோம், பலனை கொடுத்தே தரும். ஆனாலும் முழுமையான ஒரு பலனை பெறும் பொழுது என்ன செய்து நாம் திருவைந்தெழுத்து ஓத வேண்டும் என்று சொல்கிறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் அப்படின்னா, அப்போ திருவைந்தெழுத்தை ஓதும் போதே எப்படி ஓதணும், நம்ம காதலோடு ஓத வேண்டும். அப்படிதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. விருப்பத்தோடு காதலோடு கசிவு இருக்கணும். கசிவு அந்த திருவைந்தெழுத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, திருவைந்தெழுத்து என்பது இறைவனுடைய ஞான திருநடனத்தை குறிப்பது திருவைந்தெழுத்து இல்லையா. சேர்க்கும் கரைத்தல் துடி சிக்கனவா வீசுகரம் அப்படின்னு உண்மை விளக்கம் சொல்லுகிறது. சாமியினுடைய துடி இந்த கரம் தான் சிகரம், அவர் வீசிய கரம் வகரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அவருடைய உறுப்பே திருவைந்தெழுத்தா இருக்குன்னு சொல்லுகிறது. அதனால திருவைந்தெழுத்தை பார்த்த மாத்திரத்தில் நமக்கு இறைவனுடைய ஞாபகம் வர வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார். அது எங்க சொல்லுகிறார், மதுரையில சொல்லுகிறார். மதுரையில அந்த நின் தயங்கி ஆடலே நினைப்பதே நியமமே அப்படின்னு வேடலாளவாய் பதிகத்துல சொல்றாருங்க. ஒவ்வொருவரும் நியமமா வாழ்வது, அனுஷ்டிக்க வேண்டியது, அனுஷ்டானமா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உட்கார்ந்து அனுஷ்டானம் பண்றது கிடையாது. என்னப்படி நம்ம வாழ்வையெல்லாம் தினந்தனம் அனுஷ்டிக்க வேண்டியதுன்னா, இறைவன் நமக்காக ஐந்தொழில் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். நாம அவர் நினைக்கிறாலும் அவர் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறார். நாம அவரை கும்பிடலனாலும் அவர் நம்மளை நினைத்து 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 நம்ம இதயத்துக்குள்ள அவர் துடித்து கொண்டிருக்கிறார். அவர் இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோட இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் இருக்கிறதுனால தான் நம்மளால இந்த கையினால சாத்து எடுத்து இந்த கையில வாயில வைக்க முடியுது. இதை வைக்க முடியாதவங்க எத்தனை பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. அடுத்த வினாடி நமக்கு கூட அது ஆகலாம். இன்னை வரைக்கும் அது ஆக்காம வச்சிருக்காருன்னா சாமி நம்ம எவ்வளவு நன்றியோட அவரை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்பதை நாம் அந்த பாடலை சொல்லுகிறார். அப்படி நினைத்து பார்ப்பதே நியமம். அப்படி இருக்கிறது அனுஷ்டிக்கிறது. அதுதான் கசிந்து கண்ணீர் மல்குவது. அதனால இறைவனை நினைத்த மாத்திரத்திலே தாரை தாரையா நமக்கு கண்ணீர் ஒழுக வேண்டும். அப்படி ஒழுகுவதுதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். அப்படி ஓதுனா அவர்களை நன்னெறிக்கு உய்க்கும். அந்த திருவைந்தெழுத்து நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள். அது திருவைந்தெழுத்துன்னு சாதாரண சொல்லிட முடியாது. வேதங்களுக்குள்ள கூட அதுதான், அதனுடைய ஹிருதய பாதத்துல கூட, வேதத்தினுடைய ஹிருதய பகுதியில கூட திருவைந்தெழுத்தினுடைய பெருமை தான் பேசப்பட்டிருக்கிறது என்று காட்டுகிறார். அதனால வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லி காட்டுகின்றார் அவர். அடுத்தது இந்த பதிகத்தை, இந்த திருவைந்தெழுத்தை ஓதும் போது நம்பிக்கை நமக்கு ரொம்ப முக்கியம். இறைவன் நமக்கு கருணை செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு ரொம்ப முக்கியம். இது யார் எடுத்து வைக்கிறது? அப்படியா? மேல குளிச்சு நான் கீழே வச்சிடணும். சரி, நத்திங் வரி. அப்ப நம்புவார் அவர் நாவின்ன வீற்றினால் வம்பு நாள் மலர் வார்மது ஒப்பது செம்பொன்னார் திலகம் உலகு கேலாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே. செம்பொனார் திலகம் உலகுக்கெல்லாம்னார். இந்த நீராறும் கடலொடுத்த நிலமடந்து கீழுலகம் பாட்டு இருக்குல்ல, கீழாறும் அதனமன் அதுல திகழ் வரத கண்டம். இதில் அதில் என்ன சொல்றார், தரித்தனரும் திலகமுமேனர், திராவிடனல் திருநாடும் தரித்தனரும் திலகமுமேனர். இந்த பாரத கண்டம் ஆகிய பெரிய நாட்டுக்கு இந்த திராவிட நாடாகிய தமிழ்நாடு ஒரு பொட்டு வைத்தது போல அழகா இருக்குதுன்னார். தரித்தனரும் திலகமுமேனர், தரித்த நரும் திலகம். அதே போல இந்த திருவைந்தெழுத்து என்னவா இருக்குது, உலகத்துக்கே பொட்டு வச்சது போல இருக்குதாம். செம்போனார் திலகம் உலகுக்கு எலாம்னார். அது சாதாரண பொட்டு இல்லை, பவுனை கரைச்சி வச்ச பொட்டு போல இருக்கான். பவுனை இழைச்சி அதை கரைச்சி நெத்தில வச்சப்படி இருக்கும் போட்டா அது போல இருக்குது. செம்போனார் திலகம் உலகுக்கு எல்லாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே. நம்பன்கிறது நம்மால், அவர் நம்பால்பா, அவரு என்னப்பா நம்பால்பாங்கிறது மாதிரி
சுவாமி நம்பால் அப்படிங்கிறார். வம்பு நாள் மலர் வார்மது ஒப்பது, அது எப்படி சுவையாக இருக்கும்? இப்ப பூத்த பூல இப்ப விழிஞ்ச தேன் போல இருக்குமா திருவேந்தெழுத்தினுடைய சுவையினர். அதான் வம்பு நாள் மலர்னர். வம்பு நாள் மலர் வார்மது ஒப்பது, நம்புவாரவர் நாவின் நவிற்றினால், சொன்னாக்க நம்பி சொன்னாக்க தேன் போல இணைக்கும்னர். அது அப்புறம் சாமி அன்னிக்கும் தீம்பாலை அன்னிக்கும் தீங்கரும்பை ஆவின் பாலைம்பார். கனியினம் இனியன் கட்டிப்பட்ட கரும்பினும் இனியன் தனிமலர் குழல் பாவி நல்லாரினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருதனே இனியன் அப்படிங்கிறார். சாமி தான் இனிமையுடையவர், இனிமை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னார். அதுபோல இங்க திருவேந்தெழுத்து இனிமையை கொடுக்கும் என்று சொல்கிறார். நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலையோடு அங்கையில் எண்ணுவார் தக்க வானவரா தகுவிப்பது நக்கன் நாமம் நமச்சிவாயவே. இதற்கு பாருங்க, இந்த மாலையை எடுத்து இந்த மாதிரி உத்ராட்ச மாலை கையில் வைத்துக்கொண்டு யார் இப்படி ஜபிக்கிறாங்களோ அவர்களை சாமி எதில் கொண்டு வந்து வைப்பாராம்? அந்த திருவேந்தெழுத்து என்ன செய்யுமா? தேவர்களிலே ஒருவராக கொண்டு போய் வச்சிருமா. சரிங்க. அந்த நெக்கு உள் ஆர்வம் மிக பொருந்தி மிக பெருகி நினைந்து அக்கு மாலை, அக்கு மாலைன்னா ருத்ராட்ச மாலை, ருத்ராட்ச அப்படிங்கிறத ருத்ராட்சம் ஆகி அது அக்கு மாலையா இருக்கு. அந்த அக்கு மாலை கொண்டு அங்கையில் எண்ணுவார். கையில் எப்படி எப்படி ஜபிக்கிறாங்களா அது திருவேந்தெழுத்தை யார் ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு தக்க வானவராக தகுவிப்பது, அவர்களை என்னவாக்கும்? தேவர்களாக ஆக்கிவிடும் இந்த திருவேந்தெழுத்து. அது நக்கண்ணாவும் நமச்சிவாயனர். நக்கண்ணா துணி இல்லாதவர், ஆடை அணியாதவர், திகம்பரரா இருக்கக்கூடியவர் நக்கன கோலம், சாமியுடைய கோலம். அது பைரவர் இருக்கார்லையே அந்த மாதிரி. யமன் தூதரும் அஞ்சுவர் இன்சொலால் நயம் வந்தோத வல்லார் தமை நன்னினால் நியமந்தான் நினைவார்க்கு இனியான் நெற்றி நயனன் நாமம் நமச்சிவாயவே. யமன் தூதுவர் கூட அஞ்சுவார்கள், கிட்ட வர மாட்டாங்க. திருவேந்தெழுத்து ஓதக்கூடியவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல கூட பார்க்கும் ஆதி மந்திரம் 5 எழுத்து ஓதும் ஆதிரத்தினும் மேலை மந்திர விதி வருமே அப்படின்னு கேட்கிறார் சேக்கரார் சாமி. திருவேந்தெழுத்து ஓதக்கூடிய இடத்துல, திருவேந்தெழுத்து ஓதப்படக்கூடிய திசையில கூட பில்லி சூனியம் முதலான அந்த அபிசார ஹோம ஆதிகள் எல்லாம் வேலையை செய்யாதாங்க. இப்ப நம்ம போய் எங்கெங்கேயோ போய் எந்தெந்த கோயிலுக்கோ போறோம், எந்தெந்த தெய்வங்களோ கும்பிடுறோம், எந்தெந்த விளக்கோ போடுறோம், இந்த பில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூத வளாஷ்டிக பைகள் அல்லல் படுத்து அடங்கா முடியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முடியும்னு பாடுறாங்க இல்லையா? எதுல? கந்தவஷ்டி காசுல பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முடியும் கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும், இது எதுவுமே திருவேந்தெழுத்து ஓதக்கூடிய திசைக்கு கூட வராதான். சிவாய நம என்கின்ற சத்தம் எங்க கேட்குதோ அந்த திசைக்கு கூட அதால வர முடியாது அப்படின்னு சொல்லுகிறது. அந்த திருவேந்தத்தின் பெருமை அவ்வளவு பெருமையாக காட்டப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ஆதி மந்திரம் ஓதும் ஆதி மந்திரம் 5 எழுத்து ஓதும் மாதிரத்தினும், மாதிரம்னா திசைன்னு அர்த்தம். திருவேந்தெழுத்து சொல்லப்படக்கூடிய திசையில கூட துன்பம் வராதுன்றார். அப்படி ஒரு மகிமை உடையதாக அந்த திருவேந்தெழுத்து இருக்கிறது என்று காட்டுகிறார். அதனால அதை நாம் ஓதி உய்ய வேண்டும். யமன் வரவே மாட்டான், யமன் தூதர் வரவே மாட்டான் அப்படிங்கிறார். யமன் தூதரும் அஞ்சுவர் என் சொலால் நயம் வந்து ஓத வல்லார்தமை நன்னினால், நியமம் தான் நினைவார்க்கு இல்லையா, அதை நியமமாக கொள்ள வேண்டும். தினம் தினம் அந்த திருவேந்தெழுத்து ஓதுவதவே என்ன கொள்ள வேண்டும்? நியமமாக கொள்ள வேண்டும். இனியான் நெற்றி நயனன் நினைவார்க்கு இனியான். அந்த திருவேந்தெழுத்து யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் இனியவனாக இருப்பான் என்று காமிச்சார். அவர் நெற்றி நயனன்னா நெற்றியில கண்ணை உடையவர் என்று காமிச்சார். அவர் நாமம் நமச்சிவாயவென்னாரு. கொள்வாரேனோ குணம் பல நன்மைகள் எல்லாரேனோ எம்புவர் ஆயிடின் எல்லா தீங்கையோ நீங்குவர் என்பரால் நல்ல நாமம் நமசிவாயவே. ஒருத்தன் கொலைகாரனா இருக்கான், சைக்கோ கொலைகாரன், கொடூரமா கொலை பண்றான். அவன் திருவேந்தெழுத்து ஒரு முறை சொன்னா கூட அவனுக்கு முக்தி கொடுத்துருமா இந்த திருவேந்தெழுத்து. அப்பேற்பட்ட பாவங்களை கூட மன்னிக்கும். அப்ப நம்ம பாவத்தெல்லாம் மன்னிக்காதா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு விளக்கம் புரியுதுங்களா? கொள்வாரேனும் குணம்பல நன்மைகள் எல்லாரேனும். நல்லவனா இல்லை, அவனை பார்த்தா நல்லவன் கிடையாது, கெட்டவன் அப்படின்னா கூட சாமி அவனுக்கு புத்தி கொடுத்துருவார். அந்த திருவேந்தெழுத்து கொடுக்கும். அப்படி வல்லமை உடையது அந்த திருவேந்தெழுத்து.
நம்ம பஞ்சமா பாதகம் தீர்த்த படலம்னு இருக்குது இல்லை நம்முடைய இதில் திருவிளையாடல் புராணத்தில். அவன் செஞ்ச பாவத்தை வாயால் கூட சொல்ல முடியாது. தந்தையை கொன்று தாயை புணர்ந்தான் ஒருத்தன், அவனுக்கு கூட சாமி முக்தி கொடுக்குறார் அப்படிங்கிறோம். அப்பேற்பட்ட கருணை வாய்ந்தவர் இறைவன். தன்னுடைய பெயரை சொன்ன மாத்திரத்திலே கருணை கொடுக்கக்கூடியவர் சாமி. நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் உரைகோயில் அப்படின்னாரு. நம்ம நினைச்ச மாத்திரத்திலே சாமிக்கு முக்தி கொடுப்பார் நமக்கு திருவண்ணாமலை சாமி. பார்த்த மாத்திரத்திலே முக்தி கொடுக்கக்கூடியவர் நமக்கு சிதம்பரத்து சாமி இல்லையா? அப்படி பிறந்த மாத்திரத்திலே முக்தி கொடுக்கிறவர் திருவாரூர் சாமின்னு அந்த கருணையை எல்லா கருணையும் ஒருங்கிணைந்ததாக திருவைந்தெழுத்து இருக்குது. அது எப்பேற்பட்ட பாவத்திலிருந்து நம்ம விடுவிப்பது. கொள்வாரேனும் புலம்பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராகிடின் சொன்னாங்கன்னா, இன்கேஸ் சொன்னாங்கன்னா எல்லா தீங்கையும் நீங்குவர். அவங்க சொன்ன பாவம் அத்தனையும் தீங்கி போயிடுமா அந்த திருவைந்தெழுத்து புதுக்கிடும் அந்த பாவத்தை என்று சொல்கிறார். அதோடு என்பதால் நல்லார் நாமம் நமச்சிவாயவே என்று சொல்கிறார். மந்தரம் மன பாவங்கள் மேவிய பந்தனை அவர் தாமும் பகர்வரே. பெரிய மலைங்க, பெரிய மலை, இமயமலையை விட பெருசா இருக்கு அந்த மலை, நம்மளுடைய பாவ மலை, நம்ம செய்து வச்சிருக்கூடிய பாவ மலை. அந்த பாவ மலை மந்தரம் அளவு பெருசா இருந்தா கூட அந்த திருவைந்தெழுத்து ஒரு முறை சொன்னா அந்த மந்தரம் அளவு மலையளவு இருக்கக்கூடிய பாவம் எல்லாம் ஒழிஞ்சு போயிடுங்கிறார். அது விண்ணுற அடுக்கிய விலகின் வெந்தகள் உண்ணிய புகில ஒன்றும் இல்லையாம்னு அப்புறம் சாமி பாடுறாரு ஒரு பாட்டில். நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே அங்கேயும் சொல்றாரு பாருங்க. அதே பாட்டு இது. விண்ணூற அடுக்கிய விறகு, அந்த விறகுக்கு ஒரே ஒரு தீக்குச்சி போதும் அந்த விண்ணூற அடுக்கிய விறகு எரியறதுக்கு, எரிஞ்சு இல்லாமல் போறதுக்கு. அதே மாதிரி இந்த மந்தரம் அளவுக்கு இருக்கக்கூடிய பாவத்தையும் ஒரு தடவை திருவைந்தெழுத்து சொன்னா போதும், அதை நீக்கி விடும் அந்த திருவைந்தெழுத்து என்று சொல்லுகிறார். அதனால மந்திரம் நிறைய திருவைந்தெழுத்து நம்ம கிட்ட இருக்கு, அதனால நிறைய பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்போம்னு அர்த்தம் கிடையாது அது இல்லையா? இது வரைக்கும் செய்திருக்கிற பாவத்தை நினைத்து என்ன பயப்பட வேணாம், திருவைந்தெழுத்து சொன்னதுனால நமக்கு பாவங்கள்லாம் தீரும்னு அதுக்கு அர்த்தம். அப்போ பந்தனை அவர் தாமும் பகர்வரேல் சொன்னா கட்டில இருக்கவங்க கூட சொன்னாலும் சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமால், செல்வம் மல்குங்கிறாரு பாருங்க இல்லையா? நிறைய காசு பணம் வருங்கிற திருவைந்தெழுத்து ஓதுவதனால. சிந்தும் வல்வினை செல்வம் மல்குமால் நந்தி நாமும் நமச்சிவாயவே என்று சொல்லுகிறார். நரகம் ஏழ் பூக நாடினர் ஆயினோ உரை செய்வாயினர் ஆயின் உருத்திரர் பிறவியே புகுவித்திடும் என்பரால் வரதன் நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லுகிறார். இந்த ஒருத்தன் பாவினா பாவி, அவன் செஞ்ச மாதிரி பாவம் உலகத்தில் யாருமே கிடையாது. அவனுக்கு உயிர் இப்போ போகும்போது அவனை பிடிக்கிறதுக்காக யமதூதர்கள் வந்துட்டாங்க. அப்போ யமதூதர்கள் வந்திருக்கும் பொழுது அவனை இழுத்துட்டு போய் அவனுக்கு இல்லாத தண்டனை அத்தனையும் கொடுக்க வேண்டும், நரகத்தில் போட்டு அழுத்த வேண்டும், 7 நரகத்திலையும் போட்டு அவனை அழுத்த வேண்டும்னு அவனுக்கு டார்கெட்லாம் எழுதியாச்சு. எல்லாம் யமன் கொடுத்து அனுப்பிட்டான். அதவே செய்ய வேண்டியதுதான் பாக்கி. உயிர் போகும்போது யமதூதர்கள் வந்து பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த தெருவில் யாரோ ஒருத்தங்க போகிறாங்க, அவங்க பேர் சிவான்னு இருக்குன்னு வச்சுக்குவோம். அவங்கள சிவான்னு அவன் கூப்பிட்டுட்டான். உடனே கைலாசத்துலேருந்து ருத்ரகணம் வந்துடும் அவனை கூப்பிடுறது. இந்த யமதூதர்கள்லாம் விரட்டி அடிச்சுட்டு அது சிவான்னு அவன் சொன்னதுக்காக என்னது அவனுக்கு அந்த யமதூதர்கள் எல்லாம் விரட்டி எடுத்துட்டு கைலாசத்திலிருந்து ருத்ர கணம் வந்து அவனை அழைத்து கொண்டு கைலாசத்தில் கொண்டு போய் வைக்கும் அந்த பாவாத்மாவை கூட என்று சாமி சொல்லுகிறார். இந்த ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், நான் சொல்லல. அதை பாருங்க. நரகம் 7 புக நாடினராயினும் இல்லையா? 7 நரகத்துக்கும் போகக்கூடிய பாவமுடையவனாக இருந்தாலும் உரை செய் வாயினர் ஆயின், ஒரு தடவை சொன்னா போதும் அந்த திருவைந்தெழுத்து சொன்னா அவர் உருத்திரர் விரவியே புகுவித்திடும். ருத்ரகணங்கள் வந்து அவனை கூட்டமா வந்து ருத்ரகணங்களை அழைத்து கொண்டு புகுவித்திடும், கைலாசத்துல புகுவித்திடும். அந்த கூட்டம் கைலாசத்துக்குள்ள கொண்டு வைப்பாங்க. அப்பேற்பட்ட வல்லமை உடைய இந்த திருவைந்தெழுத்து என்று சாமி சொல்லுகிறார். சாமியோட நாமத்துக்கு அவ்வளவு மகிமை. இங்கே நாம ஜபம் நம்ம ரொம்ப உயர்த்தம். நம்ம தவத்தில் ஆட்டுவதே நாம ஜபம் தாங்க. நமக்கு கெட்ட எண்ணம் வரக்கூடாது, கெட்டது செய்யக்கூடாது, நல்லது நடக்கணும். இது எல்லாவற்றுக்கும் நாம் செய்ய வேண்டியது எதுன்னா நாம ஜபம் மட்டும்தான். நமக்கு இப்போ ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட அவங்களுக்காக நம்ம உட்காந்து சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறோங்கிறது எதுவாக இருக்கணும்னா நாம ஜபமாக இருக்கும். அவர் பொருட்டு இந்த திருவைந்தெழுத்து பலன் அவருக்கு போகட்டும்னு சொல்லி நம்ம ஜபிக்க வேண்டும். அவருக்காக உட்காந்து திருவைந்தெழுத்து ஒரு 100 முறை, அவருக்காக ஒரு 108 முறை, அவருக்காக ஒரு 1000 முறை அப்படின்னு சொல்லி ஜபித்து அதை சாமிகிட்ட அர்ப்பணம் பண்ணணும். இவருக்காக இதை நான் செய்கிறேன் சாமி, இவருக்கு நலத்தை கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டு அந்த நாம ஜபம் செய்து அதை கொடுக்க வேண்டும். ஏன்னா நாம ஜபம் கொடுக்கக்கூடிய ஒரு பலன் வேறு எதுவும் கொடுக்காது. பெருமானுடைய நாமம் தான் நம்ம நள்ளிருள் நட்டம் பயின்றாடும் நாதன் என்று சொல்வது போல இருட்டு நேரத்தில் ஒளி போல நமக்கு வருவது நாமம் தான். அதனால திருவைந்தெழுத்து எப்போதும் கையில பிடித்துக் கொள்ள வேண்டும். வச்ச பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணி நமச்சிவாய அச்சம் ஒழிந்தேன். நம்ம
அணிதில்லை அம்பலத்துள் ஆடுகின்ற பிச்சன் பிறப்பிலி பேர் நந்தி உந்தியில் அசித்த கட்சின் அழுகு கண்டால் பெண்ணை கண்கொண்டு காண்பதன்னு அந்த பாட்டில் சொல்றாரு. வச்ச பொருள் நமக்கு ஆகும். நம்ம பேங்க்ல போட்டு வச்ச ஒரு 10 லட்ச ரூபா பணம் போல நமக்கு உதவி பண்ணும் அந்த திருவைந்தெழுத்து. நீங்க எப்ப சொல்லி வைக்கிற திருவைந்தெழுத்துனார். அதனால படைக்கலனாக உன் நாமத்து எழுத்தைந்தும் என் நாவில் கொண்டேன்னார் அப்பர்சாமி. அப்பர்சாமி யாரை எதிர்த்து நின்னாரு? பல்லவ ராஜாவை எதிர்த்து நின்னார், பேரரசை எதிர்த்து நிற்கிறார் அப்பர்சாமி. ஆனா அவர் கையில என்ன கத்தி வச்சிருந்தாரா, குடல் வச்சிருந்தாரா ராஜாவை எதிர்த்து நிற்கிறதுக்கு? இல்லை. நான் என்ன ஆயுதம் வச்சிருந்தேன் தெரியுமா? ஆயுதத்தை எங்க வச்சிருந்தேன்? நாக்கில் வச்சிருந்த ஆயுதத்தைங்கிறார் அப்பர்சாமி. அந்த நாக்கில் வைத்திருந்த ஆயுதம் தான் 5 எழுத்து. படைக்கலனாக உன் நாமத்து எழுத்து 5 என் நாவில் கொண்டேன் அப்படின்னார் அப்பர்சாமி. இடைக்கல நல்லேன் எழுபிறப்பும் உனக்கு ஆட் செய்கின்றேன், துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணீரணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்து அரணே என்று சாமி கூப்பிடுவார். அதனால அந்த திருவைந்தெழுத்தினுடைய பெருமை அவ்வளவு இருக்குது. வரதன் நாமும் நமச்சிவாயன்னார் இல்லையா? வரதன்னா வரம் கொடுக்கக்கூடியவன் அர்த்தம். இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தளங்கொள் கால் விரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய் மொழி செய்தவன் உய்வகை நலங்கொள் நாமம் நமச்சிவாயவே. தவறு செய்த இடத்துல கூட நமக்கு சாமி மேல சாமி கூட நம்ம கோபுரத்தில் நடந்துட்டா கூட உடனே திருவைந்தெழுத்து சொன்னா சாமி நம்மளை மன்னிச்சிடுவார் அப்படின்னு அர்த்தம் இது. ஏன்னா திருவைந்தெழுத்த ராவணன் ஓதுகின்றான், அவன் ஏற்கனவே தவறு செஞ்சான். எடுத்த அடுக்கல்னா மலையை எடுத்தான், சாமி அதை கீழே போட்டு அழுத்தினாரு. உடனே என்ன பண்ணான்? மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை, அவன் திருவைந்தெழுத்தை ஓதினான். அதனால் நலங்கொள் நாமும் நமச்சிவாயவே, அவன் நலத்தை கொடுத்தது அங்கே திருவைந்தெழுத்தை ஓதினான். சாமகானம் பாடினாங்கிறீங்களா சார்னா, சாமகானம் ஓதும்படியாக திருவைந்தெழுத்தை ஓதினான் என்று சொல்கிறார். பண்டை ராவணன் பாடி உய்ந்தது அதான். அப்போ போதன் போதன கண்ணனும் அண்ணல் தன், போதன் அப்படின்னா தாமரப்பூல இருக்கக்கூடியவன், போதன கண்ணன் அப்படின்னா தாமரப்பூ போன்ற கண்ணை உடையவன் ஆகிய கண்ணன். அண்ணல் தன் பாதம் தான் முடி நெடிய பண்பராய், தேடி 2 பேரும் தேடி போய் அதுவும் காண்பரியாகி அளந்தவர். அந்த இடத்துல ஆதுங்கிறது யாதும்னு சொன்னோம். யாதும் பார்க்கல அவங்க, எதையும் தேடி கண்டுபிடிக்கல இல்லையா? சாமியுடைய திருவடியையோ பார்க்கல அவங்க. அதனால ஆதும் காண்பரிது ஆகி அளந்தவர் ஓதும் நாமம் நமச்சிவாயவே. அவர்கள் ஓதிய நாமம் எது? 2 பேரும் நமச்சிவாயன்னார். கஞ்சி மண்டையர் கையில் உன் கையர்கள் வெஞ்சொல் மிண்டரு பிறவிலர் என்பரால் பிஞ்சை அண்டர்கள் வேண்டகமோது செய் நஞ்சுன் கண்டன் நமச்சிவாயவே. அந்த கஞ்சி மண்டையர்னா தெரியும் நமக்கு. கஞ்சி மண்டைனா என்ன? ஓலையில செய்யற கஞ்சி சாப்பிட்ற பாத்திரம், பௌத்தர்கள் சாப்பிட்ற பாத்திரத்துக்கு பேர் மண்டைன்னு பேர். கையில் உன் கையர்கள்லாம் பௌத்த சமணர்கள், அவங்க கையில் வாங்கி சாப்பிடுவோம். அவங்க 2 பேராடைய வெஞ்சொலுக்கு இலக்காகாததாகிய திருவைந்தெழுத்து. அதை திருவைந்தெழுத்தை கொண்டவர் யாரு? விஞ்சை அண்டர்கள் வேண்ட, தேவர்களெல்லாம் வேண்ட அந்த ஆழகால விஷத்தை தன்னுடைய தொண்டையில வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய நாமமாக இருக்கிறது. நஞ்சு உன் கண்டன் நமச்சிவாயவே என்று சொன்னார். விளங்குதா? நந்தி நாமம் என்னும் நந்தி நாமம் நமச்சிவாய என்னும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவல்லார் எல்லாம் வந்த பாகம் அறுக்க வல்லார்களே. ஏன் இந்த பாட்டை கடைசியில் வச்சார் சாமி? சேக்கரார் சாமிக்கு எப்படி இந்த பாட்டு தெரிஞ்சிருக்கு? இதையே கடைசியில் வச்சார். திருவைந்தெழுத்து பதி ஏற்கனவே ஒரு பாடியிருக்காரு, இருந்தாலும் இந்த இடத்துல 2 பதிகம் பாடியிருக்காரு ஏற்கனவே. அதே இந்த இடத்துல வச்சாருன்னா அது கடைசி பாட்டில் குறிப்பிடுறாரு பாருங்க. வந்த பாசம் அறுக்க வல்லார்களே. இந்த திருமணத்தில் வந்தவங்க எல்லாம் முக்திக்கு போயிட்டாங்களே, நமக்கு போக முடியலையேன்னு நீங்கள் பின்னாடி வந்தாங்களாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பந்தமாகிய பாசமாகிய ஆணவ மலத்தை அறுத்துக் கொள்வதற்கு உதவி புரிவது இந்த நந்தி நாமம் நமச்சிவாய தான். அதை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதுமானது. அதனால் என்னுடைய திருமணத்துக்கு நீங்கள் வரலையே இல்லையேன்னு கவலைப்படாதீங்க அப்படின்னு சாமி கடைசியில் இந்த பாட்டில் சொல்கிறார். அதனால் நந்தி நாமம் நமச்சிவாயனும் செந்தையால் தமிழ் ஞானசம்பந்தன் சொல். அதனால் ஞானசம்பந்தருடைய திருமணம் மட்டும் முக்தி கொடுக்க வல்லதல்ல, ஞானசம்பந்தருடைய சொல்லுமே நமக்கு முக்தி கொடுக்க வல்லது தான். அதனால் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லார் எல்லாம் சிந்தையில மகிழ்ந்து ஏற்ற வேண்டும் இந்த பதிகத்தை என்று சொல்கிறார். அதனால பந்தபாசம் அறுக்க வல்லார்களே என்று சாமி அந்த பதிகத்தை பாடி நிறைவு செய்து ஆசீர்வதிக்கிறார். அதனால
சாமி என்ன பண்ணாருப்பா? ஞானமை நெறிதான் யார்க்கும் நமச்சிவாய சொலாம் என்று இல்லையா இந்த பதிகத்தை பாடினார். ஆனசீர் நமச்சிவாய திருப்பதிகத்தை அங்கன் வானமும் நிலனும் கேட்க அருள் செய்து. இந்த பதிகத்தை யார் யாருக்கு அருளி செய்தாரு? வானத்தில் உள்ள தேவர்களுக்கும் அருளி செய்திருக்கிறாராம். தேவர்களுக்கும் முக்திக்கு போகணும்னு என்ன பண்ணி ஆகணும்? அவங்க ஞான சம்பந்தருடைய இந்த பதிகத்தை பாட வேண்டும் அப்படின்னு சேக்கரார் சாமி சொல்றாங்க. ஏன்னா அந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்கு வானத்திலேருந்து வந்துகிட்டு இருக்காங்கிறது நம்ம ஏற்கனவே போன வாரம் பார்த்தோம், சரிதானே? அதனால அவர்களும் அறியும்படியாக வானமும் நிலனும் கேட்க அருள் செய்து இம்மனத்தில் வந்தோர் ஈனமா பிறவி தீர யாவரும் புகுக என்ன. திருமணத்தில் வந்தவங்க அத்தனை பேரும் இந்த ஓதி அந்த ஒளிர்கின்ற இந்த ஜோதியிலே சென்று சேர்வீர்களாகுக ஈனமாம் பிறவி தீரன்னு சாமி உடனே வகுத்து கொடுத்தார். இந்த பதிகம் பாடின உடனே பதிகம் பாடிக்கிட்டே இருக்கிறாரு. ஜனங்கள்லாம் என்ன செய்யறாங்க? பருமுறை பிறவி வெள்ளம் வரம்பு காணாது அழுந்தி உருயனும் துயர கூட்டில் உணர்வு இன்றி மயங்குவார்கள் திருமணத்து உடன் சேவித்து முன்செலும் சிறப்பினாலே மருவிய பிறவி நீங்க மண்ணு சோதியின் உள்புக்கார் என்று சொல்லுகிறார். பருமுறை பிறவி வெள்ளம், இந்த பிறவியானது திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கக்கூடியது. அதான் வருமுறை பிறவி வெள்ளம்னர். இங்க வந்த வெள்ளம் வந்திருக்கே, இதுவே நம்மளால கடக்க முடியல. இந்த உலக சென்னையில் வந்த வெள்ளமே நம்மளுக்கு கடத்தற்கு ரொம்ப அரியதாக இருக்கிறது. இதுல பிறவி வெள்ளம் எத்தனைங்கிறது எண்ணி பார்த்தா இந்த ஒரு பிறவியே போதுண்டா சாமிங்கிற அளவுக்கு தான் எல்லாருக்குமே இது இருக்கு. இப்போ திரும்பவும் இதே மாதிரி ஒரு பிறவி எடுத்து இதே மாதிரி கஷ்டப்படணும்னு யார் யாரெல்லாம் இங்கே விரும்புகிறோம்? நம்ம இந்த பிறவி வேணாங்கிறத நம்ம எல்லாருக்கும் விருப்பமாக இருக்குது, அப்படி தானே? அவ பிறவி வேணாம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? உருயனும் துயரக்கூடு. இந்த உடம்பு எப்படிப்பட்டதான்? துயரக்கூடு. துயரக்கூடு ஐயா. ஏன் துயரக்கூடு? இப்படி இன்பமான நேரத்தில் கூட நமக்கு ஒரு டயர்டை கொடுக்குது பார்த்தீங்களா? இப்படி ஆமாம், துயரக்கூடு தான். அப்படி அடுத்து பாதி பாரு சொல் துயரக்கூடுதான் சார். ஆமாம், உண்மைதான் அப்படிங்கிறோம்ல. இதுலேயே தெரியுது எவ்வளோ துயரமாக இருக்குது இல்லை? இது உணவினாலே மயங்கியவர்கள் அவங்க. அதனால ஒரு எனும் துயர கூட்டில் உணர்வு இன்றி மயங்குவார்கள் மக்கள் எல்லாம் திருமணத்து உடன் சேவித்து. இவர்கள் எல்லாம் உணர்வின்றி மயங்குவார்கள். முத்தியை பத்தி என்னன்னு தெரியாது. இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்களே எல்லாரும் முத்தியை பத்தி கவலை முத்தின்னு நினைச்சிக்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் இப்போ கல்யாணம் முடிச்சோமா அடுத்து பக்கத்தில் ஏதாச்சும் கோயிலத்துக்கு பீச்சுக்கு போயிட்டு வருமா, சிதம்பரத்துக்கு பீச்சுக்கு போயிட்டு வருமா? நம்மளா தானே பண்ணுவோம்ப்பா. ஒரு கல்யாணத்துக்கு பண்ணால் ஒரு ஊருக்கு போனால் என்ன செய்வோம்? அந்த பக்கத்தில் ஏதாச்சும் ஊர் பார்க்குற இடம் வந்தால் பார்த்துட்டு கிளம்பலான்னு நினச்சிட்டு இருப்போம். அது மாதிரி தான் எல்லாரும் நினச்சிருப்பாங்க, ஏதோ ஒன்று நினச்சிருப்பாங்க. முத்தின்னு இப்போ யார் நினச்சிட்டு இருப்பான் முத்தி கிடைக்கும் போதுன்னு. ஆனாலும் அவர்களுக்கெல்லாம் ஏன்ப்பா முக்தி கிடைச்சதுன்னா ஏன் வச்சது? திருமணத்து உடன் சேவித்து ஞானசம்பந்தரோட திருமணத்தை கும்பிட்டாங்களே அவங்க, அதனால அவங்களுக்கு முத்தி கொடுத்தாரு சாமின்னார். சும்மா வந்தவங்களுக்கெல்லாம் முத்தி கொடுத்தாரு. இப்போ ஏன் திருமணம் சும்மா எட்டி பார்க்க வரது வந்து என்ன ஏதோ கல்யாணம் போல இருக்கு, என்ன ஞானசம்பந்தர் கல்யாணமா, ஓ இவர் தான் ஞானசம்பந்தரா அப்படின்னு அவனுக்கு பார்த்துருப்பான். அவனுக்கு முக்தி. அவனுக்கு யாருன்னு பின்னாடி சொல்றாரு, அதெல்லாம் என்ன கேட்டகரியில் வரும்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்னன்னு சொல்றாரு பார்ப்போம் பின்னாடி. திருமணத்து உடன் சேவித்து முன்செலும் சிறப்பினாலே மருவிய பிறவி நீங்க மண்ணு சோதியின் உள்புக்கார். எல்லாரும் திருமணத்துக்கு வந்தவங்க எல்லாம் ஜோதிக்குள்ள போயிட்டு இருக்காங்க. யார் யார் போனாங்கன்னு தனித்தனி சொல்லுகிறாங்க. சீர்பெருகு நீல நக்கர் திருமுருகர் முதல் தொண்டர் ஏற்கழுவு சிவபாத இருதயர் நம்பாண்டார் நம்பாண்டார் சீர் ஆர்த்திருமை பெரும்பாணர் மற்ற எனையோர் அணைந்து உள்ளோர் பார்க் நிலவு கிளை சூழ பன்னிகளோடு உடன் புக்கார். பன்னி அப்படின்னா மனைவின்னு அர்த்தம். பன்னினா பத்தினி அப்படிங்கிறதா பன்னினா இருக்கு. அதனால சீர்பெருகு நீல நக்கர் அவர் தாங்க. அதனாலதான் அவங்கள பார்க்கல அந்த பக்கம். அதனாலதான் அந்த பக்கத்துல பார்க்கவல இந்த பக்கம் பார்த்து பேசிட்டு இருக்கலாம். நீங்க சிரிப்பீங்கன்னு தெரியும்.
எனக்கு முக்தி கிடைச்சது. அதனால அந்த திருநிலக்க நாயனார் ஞானசம்பந்தரோட சமகாலத்தில் வாழ்ந்தவர். இவர் அங்க சாத்தமங்கை என்கின்ற ஊர்ல இருந்தார். திரு முருகநாயனார் என்பவர் ஞானசம்பந்தரோட சமகாலத்தில் இருந்தவர். இவர் திரு புகழூர் என்கின்ற ஊர்ல இருந்தார். இவங்க கூடவே இருந்த நாயன்மார்கள்ல இன்னொருத்தர் சிவபாத ஹிருதயர், இவர் திரு நீலகண்ட யாழ்ப்பாண நாயனார், அவரும் கூட இருக்காரு. இது இல்லாம அங்க கூட இருந்தவர்கள் அப்பர் சுவாமி, அப்புறம் சிறுத்தொண்டு நாயனார். அப்பர் சாமி வெளில இருக்கார், தென்னாட்டு தலையாத்துல இருக்காரு. திருத்தொண்டு நாயனார் ஆல்ரெடி முத்திக்கு போயிட்டு இருப்பார் நேரத்துக்கு, அதனால அவர் தான் இல்லை. மிச்சம் 3 பேர் இங்க இருக்கிறாங்க. நீலநக்கர், திருமுருகர், ஆர்த்திரு மெய் பெரும்பாணர் மற்றும் எனையோர். அதோடு கூட மாப்பிள்ள எங்க இருக்கு, அவருக்கு முதலான தொண்டர்கள், திருமுருகர் முதலான தொண்டர்கள், எல்லா அடியார்களும். ஏற்கழுவு சிவபாத இருதயர் மாப்பிள்ளை பெற்றவர், நம்பாண்டார் பண்ண பெற்றவர், சீர் ஆர்த்திருமை பெரும்பாணர் அப்ப நீலகண்ட யாழ்ப்பாண நாயனார், மற்ற எனையோர் அணைந்து உளோர். எல்லாரும் கூட்டத்துக்கு யாரெல்லாம் கல்யாணத்துக்கு வந்துருக்கிறவங்க எல்லாரும் பார் நிலவு குலை சூழ எல்லாம் சொந்தக்காரங்களா தான் வந்துருப்பாங்க கல்யாணத்துக்கு. அதனால கவலை இல்லை. இப்போ நாம தனியாக போயிருந்தாலும் சரி, ஆஹா வீட்டில் வேற விட்டு வந்துட்டோமே என்ன செய்யறது தெரியல, நம்ம யோசிச்சிருந்துரும் இல்லையே. இப்போ நானாக தான் அதான் யோசிப்போம், நம்மளா தான் அதில் யோசிப்போம். சாமி முத்தி கொடுக்க கூப்பிட்றாங்கன்னா உடனே போகிறதுக்கு யார் தயாராக இருக்காப்போ? தயாராக இருக்கணும். நமக்கு முத்தி கொடுக்குற சாமி அவங்கள நம்மளை பார்த்துக்க மாட்டாரா? அந்த எண்ணம் இருக்கணும் நமக்கு. இப்போ ஐயோ அவங்கள விட்டு நம்ம எப்படி போகிறது, நம்ம கூட்டு வந்துடுறோம் இதுங்க. அது வரைக்கும்னாக்கா ஜோதி எங்கே இருக்கிறது? இப்போ ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்திருக்குமா? அமாவாசை காத்திருக்காரு. அதனால கூப்பிட்ட வேகத்துக்கு உடனே போகணும். சார் குடும்பத்தை பார்த்துக்க வழி இல்லை சார், நமக்கு முத்தி கொடுத்த சாமி அவங்கள காப்பாற்ற மாட்டாரா? அதனால அங்கே என்ன பிரச்சனை இல்லைன்னா எல்லாரும் சொந்தக்காரங்களாவே வந்துருக்காங்க, குடும்பத்தோட குடும்பமாக தான் வந்திருக்காங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு. எல்லாரோட கிளை சூழ பார்நிலவு கிளை சூழ பன்னிகளோடு உடன் பூக்கா. அவங்கவுங்க மனைவிகளோடு சேர்ந்து போறாங்க. நீலநக்க நாயனார் கல்யாணம் ஆனவர் மனைவியோட உள்ள போறார். திருமுருக நாயனார் தன் மனைவியோட உள்ள போறார். அதே மாதிரி பெரும்பான நாயனார் தன் மனைவியோட உள்ள போறார். இவங்களுக்கெல்லாம் திருமேனி இருக்குங்க. ஆசாலபுரத்துக்கு போனீங்கன்னா கல்யாணத்து அப்போ சாமிக்கு கல்யாணம் நடக்கிறப்ப இவங்கெல்லாம் பக்கத்தில் திருமேனியா சேர்ந்துருப்பாங்க. எல்லாருமே ஜோதியில் ஐக்கியமாக வருது, திருமணி கொண்டு உள்ள வைப்பாங்க, நம்ம பார்ப்போம். அப்போ அடுத்தது யார் போனாங்க? அவங்களோட அணிமுத்தின் சிவிகை முதல் அணிதாங்கி சென்றோர்கள். இந்த சிவிகையை தூக்கிட்டு போனாங்க இல்லையா, அவங்களாம் சிவிகையோட உள்ள போயிட்டு இருக்காங்க உள்ள இல்லையா. அப்புறம் மற்ற அவருக்கு சின்னம் ஊதுனவங்க, காலம் ஊதுனவங்க, எல்லாரும் தொண்டர்கள் அத்தனை பேரும் உள்ள போறாங்க, ஜோதியில போயிட்டு இருக்காங்க. அணிமுத்தின் சிவிகை முதல் அணிதாங்கி சென்றோர்கள் மணிமுத்த மாலை புனை மடவார். மாலை கட்டுறதுக்காக வந்திருக்காங்கல்ல, அந்த கூட்டம் உள்ள போகுதுங்கிற. எல்லாம் ஒர்க்கர்ஸாக கூட இருக்கலாம், பக்தி இருக்கணும்னு அவசியம் இல்லை, காசு கூட கட்டவங்கலாம் இருப்பாங்க. இந்த கல்யாணத்துக்கு ஒரு மேக்கப் போடுறதுக்கு ஒரு அம்மா வந்திருக்கோம், பியூட்டி பார்லர்லேருந்து வந்திருக்குன்னு வச்சுக்கப்போ, அது கூட முத்தி தான் போனதுன்னா உள்ள. ஏன்னா போகாத குரூப் ஒன்று இருக்குன்னு சொல்றாரு பின்னாடி, போகாத குரூப் ஒன்று இருக்குன்னு சொல்றாரு பின்னாடி. இல்லையா, பியூட்டி பார்லர்லேருந்து வந்திருந்தா கூட அவங்களும் என்ன பண்றாங்க? அப்பதான் மணிமுத்தி மாலை புலை மடவார் பெண்கள் மங்களம் பெருகு பணிமுற்றும் எடுத்தார்கள் பரிசனங்கள். இன்னும் எத்தனை மங்களமான பணிகள் திருமணத்துக்கு செய்ய வந்தார்களோ அத்தனை பேரும் போறாங்க. பரிசனங்கள்னா சொந்தக்காரவங்க, பரிவாரங்கள், காய்கறி வெட்டுறவன், இலை வெட்டுறவன், அத்தனை பேரும். சமய பாத்திரம் கழுவத்துக்கு ஒரு பாட்டி வந்திருந்தா கூட அது கூட உண்டு இப்போ இல்லையா. இப்போ அவங்களுக்குலாம் மத்தின்னு என்னன்னு தெரியாது, யாரும் கல்யாணம் ஆகுது கூட தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது இப்போ இல்லையா. எல்லாரும் உள்ள போறாங்களா, நீ போய் எங்க போறாங்க? சாமி கூப்பிட்றாரு, வா போவோம், கிளம்பி போயிட்டா அவ்வளோதான் முத்தி இல்லையா. அப்படியெல்லாம் முத்தி கொடுத்துருக்காரு சாமி. இப்போ அதனால தான் ராமலிங்க சாமி சொல்லுகிறார், எம்பெருமான் புகழிவேந்தன் திருமணத்தில் ஒரு விறகு சுமப்பான கூட நான் இல்லையே அப்படிங்கிறார். ஒரு விறகு சுமக்கிறவனா இருந்ததா கூட நானும் அந்த முத்திக்கு போயிருப்பேனே, இன்னைக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட வேணாமேனு அவர் வருத்தப்படுறாரு ரொம்ப. அப்படியெல்லாம் அந்த திருமணம் ரொம்ப சிறப்புக்குரியதாக இருந்திருக்குது. அதனால பணிமுற்றும் எடுத்தார்கள் பரிசனங்கள் வினைப்பாசம் துணிவித்த உணர்வினராய் கொழுது உடன்போக்கு ஒடுங்கினார். எல்லாருக்கும் இப்போ வினைப்பாசத்தை ஒன்று யாரும் நீக்கல, யாரும் பாசத்தை விட்டு நீங்களே, எல்லாருக்கும் அந்த பந்த பாசம்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனாலும் முக்தி கிடைக்குதுன்னா சாமி இன்ஸ்டண்டா அவங்களுக்கு அந்த முக்தி உணர்வை அந்த கொடுத்து, அந்த ஞானத்தை கொடுத்து உடனே முக்தியில சேர்த்துக்கிறாரு சாமி. அது எல்லாம் ஞான சம்பந்தர் கும்பிட்டதுக்காக கிடைச்ச போனஸ் பாயிண்ட். அதெல்லாம் வந்துருச்சு அந்த இடத்துக்கே அப்படியே ஞானம் பெருக்குது. நல்ல கருத்து. ஜோதி வந்தோடனே ஏன்னா முத்திக்கு உள்ள யாராருக்கெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஞானம் என்பது பிரகாசிக்க ஆரம்பிச்சது.
ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் அண்ணாமலைங்கிறார். அது அதனால யார் யார் வேற யாரு? ஆறு வகை சமயத்தில் அருந்தவரும் அடியவரும். 6 விதமான சமயத்தில் உள்ளவங்களும் போறாங்க, அடியவர்கள் எல்லாரும் போறாங்க. கூறுமறை முனிவர்களும் கும்பிட வந்து அணைந்தாரும். போற வழியில ஞானசமுந்தர் வரைக்கும் பார்த்தது இல்லை. அவர் பதிகனா தெரியாது, என்ன தெரியாது. ஏதோ பெரிய கல்யாணம் நடக்குது, ஞானசமுந்தர்னு ஒருத்தர் இருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவர் இருக்கா தெரியுறாருன்னு பார்ப்போம். ஒரு வணக்கத்தை போட்டு போவோம். இங்க இருந்து போற வழிக்கு புண்ணியமாவது அவன்ட்டு வந்தான் பாரு, வரத்தான் அவனும் கிளம்பிட்டான் உள்ள. கும்பிட வந்து அணைந்தாருங்கிறாரு பாருங்க. கல்யாணத்துக்கே வரல அவங்க, சும்மா நின்று போற வழியில ஒரு கும்பிடு போட்டு போலான்னு நினைச்சாரு பாருங்க. கல்யாணம் நடக்குது, ரொம்ப சத்தமா இருக்கு. பாரு பணக்காரன் வீட்டு கல்யாணம் போல் இருக்கு. கோயிலை பத்தியா ஒரு ஃபேமஸா ரொம்ப அலங்காரமா இருக்கு. சென்று போற வழியில அன்னைக்கு நின்று கூட்டு போயிருப்பானா இருப்பான். அன்னைக்கு கூட அவனுக்கு அன்னைக்கு ஞானம், இந்த ஞானம் சம்பவிச்சுன்னா அவன் என்ன பண்றாரு, உள்ள போறான். கும்பிட வந்து அணைந்தாரோ வேறு திரு அருளினால் வீடு பெற வந்தாரும். இவங்க தான் காரணம் இல்லாம இந்த இடத்துக்கு வந்தவங்க. அந்த இடத்துல வந்து கூட முத்திக்கு போக வக்கலன்னா அங்க இருக்கிறது இருக்கு பின்னாடி. ஏன்னா தெருமந்தாருங்கிற பின்னாடி சில பேர் போகாதவங்க தெருமந்தார், உலகில் இருந்தவங்க தெருமந்தார்னார். இந்த பாட்டி பார்த்தவங்க வந்ததுல ஒரு பாட்டி, அந்த பாட்டியோட பேர் அந்த இடத்துக்கு வந்திருந்தா கூட சாவி கிவி வெங்கத்துக்கு வீட்டுக்கு வந்திருந்தாரான். வீட்டை பிடிச்சிட்டு சாவி வச்சுட்டு வந்துருக்குன்னா ஆயா கிட்ட சாவி வாங்க வந்த ஒருத்தான் தானே வச்சுங்க. அவன் கூட அந்த இடத்துல முத்திக்கு போயிருந்தானா அவன் தான் வேறு திரு அருளால் வீடு பெற வந்தான். அவன் கல்யாணம்னா என்னன்னு தெரியாது, யாருக்கு நடக்குது தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறான். உடனே அவனுக்கு அந்த இடத்துல முக்தி சம்பவிச்சிருச்சு, கொடுத்துட்டார் சாமி. அவனுக்கு அந்த ஏற்கனவே அந்த ஞானம் இருக்கு, அது சாமி அந்த இடத்துல தூண்டி வித்து கொடுத்தார். அப்போ வேறு திரு அருளினால் வீடு பெற வந்தாரும் ஈரில் பெரும் சோதியின் உள் எல்லாரும் புக்கதன் பின். எல்லாரும் உள்ள போனதுக்கு பிறகு சாமி பாடிட்டு இருக்கார் இல்லையா, காதலாகி கசிந்து கண்ணீர் மொழி பாட்டு பதிக நிறைவாகுது. காதலியை கைப்பற்றி கொண்டு வளம் செய்து அருளி தீது அகற்ற வந்தருளும் திருஞான சம்பந்தர். நம்முடைய தீது அகற்ற வந்தவர் இல்லையா, நமக்கு இருக்கக்கூடிய மலக்குற்றங்களை எல்லாம் நீக்க வந்தவர், நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீக்க வந்தவர், நம்முடைய ஆணவ மலத்தை நீக்க வந்தவர், நமக்கு முக்தியை கொடுக்க வந்தவர். அவர் தீது அகற்ற வந்தருளும் திருஞான சம்பந்தர். நாதன் எழில் வளர்ச்சோதி நன்னி அதன் உள்புகுவார். தம் மனைவியை கையில பிடித்து கொண்டு அந்த ஜோதியை வளமா வரார். ஏன்னா இவர் கீழே ஒரு ஜோதியை ஒரு ஜோதியை ஒரு நெருப்ப வளம் வரக்கூடாதுன்னு தானே போனார். அதனால இது இல்லையா, விருப்புறு அங்கேயாவது விடையுறுத்தவன் என்றேனார் இல்லையா, அதனால விடையுறுத்தனாகி இந்த ஜோதியை வளம் வந்தார் சாமி. வளம் வந்தோடனே இந்த ஜோதியில உள்ள போறார் சாமி. போத நிலை முடிந்த வழி. போத நிலைன்னா இந்த உலகத்துக்காக ஒரு சாமி கொடுத்தார் இல்லையா அறிவு, அந்த அறிவு நிலை இந்த வாழ்க்கை முடிந்து போத நிலை முடிந்த வழி புக்கு ஒன்றி உடன் ஆனார். 2 கலந்துட்டார் ஜோதியில, அவ்வளவுதான், யாரும் இல்ல அதுக்கு பிறகு. பிள்ளையார் எழுந்தருளி புக்கதன் பின். சாமி ஞானசம்பந்தர் தன் மனைவியோட உள்ள போனோடனே பெருங்கூத்தர் ஜோதி அணிக்கிறார்ல அவரு கொல்ல நீடிய சோதி குறிநிலை அவ்வழி கரப்ப வழியை மறைச்சிட்டார். அதுக்கு பிறகு ஞானசம்பந்தர் உள்ள போனாரோ இல்லையா, டக்குன்னு வழி மூடிட்டு, அவ்வளவுதான். அதுக்கு மேலே யாரும் உள்ள போக முடியாது. யோசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. யாராவது உள்ள போலாமா வேணாமான்னு யோசிக்கிட்டு இருந்திருந்தான்னா அவனுக்கு எது வரைக்கும் தான் டைம், அப்பயும் ஞானசம்பந்தர் உள்ள போற வரைக்கும் தான். கொல்ல நீடிய சோதி குறிநிலை எவ்வழி கரப்ப வள்ளலார் தம் பழைய மன கோயில் தோன்றுதலும். முன்னாடி ஜோதி தெரிஞ்சுட்டு இருந்தது, கோயில் தெரியாம இருந்தது. இப்ப திரும்பி பழையபடி கோயில் தெரிய ஆரம்பிச்சிட்டு. ஞானசம்பந்தர் இல்லாம போயிட்டாரு. இல்ல 13 வருஷம் இந்த உலகத்துல, 16 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தவர், இவ்வளவு பதிங்களை பாடிய ஞானசம்பந்த பெருமான் ஒரு கூட்டத்தோடு அந்த இடத்துல இல்லாம போயிட்டார். பழையபடி கோயில் மட்டும்தான் இருக்கு அந்த இடத்துல. இந்த இடத்த நம்ம எண்ணி பார்ப்பதுக்கே நமக்கு இது இமேஜினரியாக ஒரு காட்சி கூட அது வசப்பட மாட்டது. எப்படி நடந்திருக்கும் இந்த சம்பவம் என்பது, முத்தி அவ்வளவு விசித்திரமானதாக இருக்கிறது. அதனால வள்ளலார்த்தம் பழைய மனக்கோயில் தோன்றுதலும் செல்லு நீர் உலகத்து பேரு இல்லார் தெருமந்தார். இந்த உலகத்துல அந்த பேர் யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ அவெல்லாம் ஆச்சரியப்பட்டு தெருமந்து நின்னான் அப்படிங்கிற. தெருமந்தார்னா மருண்டு போய் நிற்கிறான். எல்லாரும் அனுப்பி போறாரு, இவர் போறாரா இல்லையான்னு பாப்போன்றது பாம்பொல் இருக்கு, எந்த பாம்பொல்.
தெல்லு நீர் உலகத்து பேரு இல்லார் தெருமந்தாகார் என்று சொல்லுகிறார். கண்ணுதலார் திருமேனி உடன் கூட கவுனியனார். திருமேனினா அந்த ஜோதி தான் திருமேனி, அந்த ஜோதியே இப்ப திருமேனியாக இருக்கு. கண்ணுதலார் திருமேனி உடன் கூட கவுனியனார், அந்த திருமணியோடு சேர்ந்ததுனால ஜோதியை திருமணி ஆனதுனால அந்த ஜோதியில ஐக்கியமானவரை ஞானசம்பந்தர் கவுனியனாராகிய அதை ஞானசம்பந்த பெருமானார். நன்னியது தூரத்தே கண்டு நணுகப் பெறா விண்ணவரும் முனிவர்களும் விரிஞ்சனே முதலானார் எண்ணில் அவர் ஏசரவு தீர எடுத்து ஏத்தினார். தூரத்திலிருந்து வானத்திலிருந்து காட்சி பார்த்துட்டு இருக்காங்களே முனிவர்கள், தேவகணங்கள், முனிகணங்கள், அவங்கெல்லாம் அங்கேருந்து அழுகுறாங்களா, நமக்கு சாமி கொடுக்கலையே இந்த பேரை, நமக்கு அந்த முத்தி பெற்ற கொடுக்கவில்லையே, நமக்கு அந்த வாயிலில் போகிறதுக்கு வழி இல்லையே என்று அவர்கள் எல்லாம் அழிக. இது இருக்கு இல்லையா, திருவாசகத்தோட ஒரு பாட்டு இருக்குமே இந்த திருப்பள்ளி எழுச்சியில், புவனியில் போய் பிறவாமையில் நாம் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி பட்டிருக்க. அது என்ன அர்த்தம்? இந்த பூமியில போய் நாம பிறக்கலையே, பூமியில போய் நம்மளும் பிறந்திருந்தோம்னா அந்த அடியவர்களை போல நம்மளும் இருந்து பெருமானுக்கு போய் இந்த திருப்பள்ளி எழுச்சி செஞ்சிருக்கலாமே, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே அப்படின்னு திருமாலும் அவன் விருப்பு கொள்ளவும்னு சொல்லுகிறார் மணிவாசக பெருமான். அப்படி தேவர்கள் கூட இறைவனை வந்து பூமியில மனிதர்களாக பிறந்து வணங்க முடியவில்லையேன்னு வருத்தப்படுறாங்கன்னா அப்ப மனிதராக பிறந்த நாமெல்லாம் என்ன செய்ய வேணும் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அதனாலதான் மானுட பிறவிதானும் வகுத்தது மணவாக்காயம் ஆனிடத்து 5 ஆடும் அரண்மணிக்கு ஆகவன்றோ அப்படின்னு சொல்லுகிறது சித்தியார். ஏன் மனுஷ பிறவி எடுத்தோம்னா சிவபெருமானுக்கு பணி செய்வதற்காக எடுத்தோம். வணங்க தலை வைத்து வார்கழல்வாய் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீரடியார் கூட்டமும் வைத்துன்னு அப்படி சொல்லுகிறார். அதை விளக்கம் புரியுதுங்களா? சேக்கடார் சாமி இந்த புராண தொடக்கத்தில் என்ன சொல்லுகிறார், வரதர் பொற்றால் தொழ அப்படின்னா. ஏன் இந்த பிறவி இந்த உடம்பு எடுத்தோம், மனித பிறவி ஏன் எடுத்தோம்னா அந்த மன்றில ஆடுகின்றாரே நம்முடைய சிவபெருமான், அவருடைய தாளை தொழுவதற்கு ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதர் பொற்றால் தொழனர். அதனால இந்த மனித பிறவி எடுத்தது என்பது சிவபெருமானை கூடுவதற்காகவும் திருவெந்தெடுத்து ஓதுவதற்காகவும் அடியாருக்கு பணி செய்வதற்காகவும் தான் நம்ம எடுத்துருக்கிறோம், தவிர்த்து வேற எதற்காகவும் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மனுஷ பிறவி எனக்கு கிடைக்கலையேன்னு இந்த தேவர்கள் முனிவர்கள்லாம் வருத்தப்படுறாங்கன்னு காட்டுறார் சாமி. விண்ணவரும் முனிவர்களும் விரிஞ்சனே முதலானார் எண்ணில் அவர். ஏசரவுன்னா துன்பத்தினாலே வருத்தப்படுறது, ஏசரவு தீர எடுத்து ஏத்தினார். அருந்தமிழாகரர் சரிதை அடியேனுக்கு அவர்தாம் தம் பரிசால் அறிந்தபடி துதி செய்தேன் அப்படின்னு சேக்கடார் சாமி சொல்றாருங்க. இது வரைக்கும் 1255 பாட்டில் சொல்லியிருக்காரு ஞானசம்பந்தருடைய சரிதத்தை சேக்கடார் சாமி. இதில் எவ்வளவு பொருள் நயம், எவ்வளவு சொல் நயம், எவ்வளவு அழகு, எத்தனை பதிகை விளக்கம், எத்தனை சித்தாந்த கருத்து, எத்தனை உருக்கம், எத்தனை அன்பு, எத்தனை பரவல், அத்தனையும் கொடுத்த சேக்கடார் சாமி சொல்லுகிறார், நான் ஞானசம்பந்தருடைய சரிதத்தை சிறிது கும்பிட்டேன், கொஞ்சம் துதித்திருக்கேன், அவ்வளோதான், நான் இன்னொரு சரிதத்தை முழுசாலாம் சொல்லலைங்கிறார் அவர். ஏன்னா அவ்வளவு பெருமை வாய்ந்தது அவருடைய சரிதம் அப்படின்னு சாமி சொல்லுகிறார் சேக்கடார் சாமி. அப்போ அருந்தமிழ் ஆகரர் சரிதை அடியேனுக்கு அவர் பாதம் தரும் பரிசால், அவருடைய திருவடி செய்த கருணையினாலே கொஞ்சம் சொன்னேன், அறிந்தபடி துதி செய்தேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். தாரணி மேல் பெருங்கொடையும் தின்னனவும் பேருணர்வும் திருத்தொண்டால் வருந்தகைமை கலிக்காமனார் செய்கை வெளுத்து வேன் என்று அடுத்ததாக வரக்கூடியவராகிய ஏயர்கோன் கலிக்காம நாயனார் என்கின்றவருடைய புராணத்தை சொல்லுவதற்கு தொடங்குகின்றேன் சாமி தோற்றுவாய் செய்து கொள்கிறார். அந்த ஏர்கோன் கலிக்காம நாயனாருடைய பெருமையை சொல்லும் பொழுது பெருங்குடையும் தின்னனவும் பேருணர்வும் திருத்தொண்டால் வருந்தகைமை கலிக்காமனார் அவரை பற்றி பேசும்பொழுது பெருங்கொடை என்னன்னா, இந்த நாயனார் சாமிக்காக 12 வேலை நிலம் மழை நிற்கிறதுக்காக, மழை பெய்யறதுக்காகவும் மழை நிற்கிறதுக்காக 12 வேலை நிலம் கொடுத்தார். இது அவருடைய கொடையை குறிக்குது. தின்னனவம்னா சுந்தரமூர்த்தி சாமி மேலேயே கோவப்பட்டார், அந்த அளவுக்கு கோபம் அவர்கிட்ட திண்மை இருக்குது. பேருணர்வுன்னா அதே சுந்தரமூர்த்தி சாமி மேலே அன்பு பூண்டு 2 பேரும் ஒன்றாக இருந்தார்கள், அந்த பேருணர்வும் அவர்கிட்ட இருக்கு. இது எல்லாமே அவருக்கு எப்படி கிடைச்சதுதான், திருத்தொண்டால் வருந்தகைமை
திரும்ப 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 எதை தான் சொல்றாங்க இங்க? தொண்டு 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 தொண்டு, அதை மட்டும் தான் சொல்லுகிறார்கள். திருத்தொண்டால் வரும் தகைமை கலிக்காம நார் செய்கை வழுத்துவே என்று சாமி நிறைவு செய்துகிறார். இந்த கலிக்காம நாயனாருடைய புராணம் நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுள் வாரி, அருள் வார்த்தை என்ற வாழி, அன்பர் வாழி, பராமரி. ஐயோ, நான் இப்படி சாமி காமிக்கிறது.